வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தொக்கு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பீஸ் வெளமீன் கருவாடு எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கருவாடை எடுத்துக்கலாம். கருவாடை சுடுதண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கருவாடை பொரித்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் ஒரு பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொரிச்சு வச்சுருந்த கருவாடையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கருவாடு நல்லா பொரியணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக எண்ணெயில் போட்டு எடுத்தால் போதும். கருவாடு வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு விட்டுறலாம். இப்போது எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது கூட தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் நான் உப்பு சேர்த்துக்கல. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு 5 மினிட்ஸ்க்கு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டா கருவாடு தொக்கு ரெடி. அருமையான கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், பழைய சாதம் கூட சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும்.